We are conducting a puppet show in Vishwakala Education Institution. This message I want to go across to any student, any parent, any child studying anywhere. இது எல்லாருக்கும் இந்த தகவல் போகணும்ன்றதுக்காக நம்மளுடைய இன்றைக்கு நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஷோ பார்க்கணும். நான் அடிக்கடி இது முக்கியமாக பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி நான் ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த காட்டில் எந்த மூங்கில் சொல்லாமல், இந்த காட்டில் எந்த மூங்கில் சொல்லாமல். ஒரு காடு இருக்கு, மூங்கில் காடு இருக்கு. அந்த மூங்கில் காட்டில் எவ்வளவோ புல்லாங்குழலாம் இருக்கு, எவ்வளோ மூங்கில்லாம் இருக்கு. அந்த மூங்கில் சில மூங்கில் அடுப்புகிற குழலாகவும் பயன்படும். சில மூங்கில்கள் பல்லக்க தூக்கக்கூடிய அரசர்களை தூக்கக்கூடிய மூங்கில்களாக வரும். சில மூங்கில் கடவுளையே தூக்கிட்டு போகும், சில மூங்கில் வேற ஏதோ தூக்கிட்டு போகும். ஆனா ஒரே காட்டிலிருந்து ஒரே முதலிருந்து வந்த புல்லாங்குழல் தான் பல இடங்களுக்கு பல விதமான பயன்பாட்டுக்கு போகுது. அப்போ அந்த மூங்கிலா முடிப்படுறது, நான் பல்லக்காக இருக்கிறேன், இல்லை புல்லாங்குழல் இருக்கிறேன், இல்லை அடுப்பு பொருளாக இருக்கிறேன், யாரு கையில அந்த புல்லாங்குழல் அந்த யார் கையில அந்த மூங்கில் போகுதோ அந்த மூங்கில் தான் டிசைட் பண்ணும். யார் கையில அந்த மூங்கில் போகுது அவங்க முடிவு பண்றாங்க, மூங்கில் முடிவு பண்றது கிடையாது. அதே மாதிரிதான் எத்தனையோ குழந்தைகள் வளர்க்கலாம் உலகத்தில். அந்த குழந்தைகள் ஒரு அம்பேத்கராகவோ அல்லது ஒரு மகாத்மா காந்தியாகவோ அல்லது சர்தார் வல்லபாய் பட்டேலாகவோ பாரதியாகவோ எம்.எஸ். சுவாமிநாதனாகவோ ஏ.ஆர். ரஹ்மானாகவோ சர் சி. ராமன், நியூட்டன், பில் கேட்ஸ் யாராக வரணும் அப்படின்றத குழந்தைகள் முடிவு பண்ணது கிடையாது. பெற்றோர்கள், கல்வியாளர்கள் தான் முடிவு பண்ணாங்க. இது போன்ற பப்பட் ஷோ, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் பேரண்ட்ஸுக்கு இன்வால்வ் பண்ணணும். குழந்தைகள் they are not 8 times human. ஏன்னா எனி டைம் மார்க். இப்போ படம் ஏடிஎம் இருக்க படம் ட்ரா பண்ணிக்கணும். அப்போ நம்ம வீட்டுக்கு 100 மார்க் வாங்கினா குழந்தைகள் மூலமாக அதை சாதிச்சுப்போம். அதுக்காக அல்ல, கண்டிப்பாக மார்க் வேணும். ஆனால் அந்த மார்க் வாங்கிறதுக்கு இது போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் தேவை. நான் ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் எழுதேன். இது மாதிரி பப்பட் ஷோலாம் எதனால என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கச்சு மோட்டர் ஸ்கில் நீங்க பார்க்க போறீங்க. அந்த பப்பட்டை கையால வச்சு அனுப்பணும். அந்த மோட்டர் ஸ்கில் குழந்தைகளை நீங்க செய்ய சொல்லணும். அடுத்த முறை ஐ வாண்ட் தி சில்ட்ரன் டு டு இட். ரெண்டாவது கிரியேட்டிவிட்டி. ஒரு வெறும் அட்டை, அந்த அட்டையில பலவிதமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த கிரியேட்டிவிட்டி, எமோஷனல் டெவலப்மெண்ட், அந்த கதைகளை வரக்கூடிய கதைகள்லாம் பார்க்கும்போது உணர்வுகள், இமேஜினேஷன், ஆக்டிவ் லிசனிங், ஆக்டிவ் கம்யூனிகேஷன், இவை எல்லாமே இந்த பப்பட் ஷோல வந்துருங்க. I strongly recommend to the teachers and the parents இந்த பப்பட் ஷோ இன்னைக்கு மாத்திரம் பார்த்துட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு இந்த யூடியூப்ல போயிட்டு பப்பட் ஷோ ஃபார் கிட்ஸ்னு போடுங்க. நிறைய பப்பட் ஷோ. நீ எந்த மதத்துல ஃபாலோ பண்ணலாம், மேபி கிறிஸ்டியன், மேபி முஸ்லீம், மேபி ஹிந்து, மேபி பார்சி, அந்தந்த காவியங்கள் இருக்கக்கூடிய அந்தந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் உண்டான எல்லா விதமான பப்பட் ஷோவும் அதில் வரும். ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. இன்னைக்கு நம்ம அல்லாஹ் பற்றி பேசுகிறோம், நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி பேசுகிறோம், ராமரை பற்றி பேசுகிறோம், கிருஷ்ணர் பற்றி பேசுகிறோம். இவர்கள் எல்லாம் நல்ல பண்புகளை குழந்தைகளுக்கு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதை கேட்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு பண்பு தானாக வருது. இதெல்லாம் தாத்தா பாட்டிகள் இருந்தாங்க ஒவ்வொரு வீட்லையும். இன்னைக்கு தாத்தா பாட்டிகள் தனியாக சீரியஸ் போயிட்டாங்க. நல்ல வேலை நம்ம ஒரு பக்கத்தில் இன்னும் கிராமங்கள் இருக்கிறதுனால இன்னும் தாத்தா பாட்டிகள் ஒரே குடும்பத்தில் இருக்கலாம்.
So my suggestion to all of you, not only the parents who are assembled here, and anybody who is listening to this, encourage children to participate in such listening and speaking. அதை விட்டுட்டு ஒரு டெலிவிஷன் வாங்கி போட்டுட்டு அதுல போகிறத தவிர ஒண்ணுமே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் சொல்லுவாங்க, என்டர்டெயின்மெண்ட் சேனல். நான் மாற்றி மிஸ்டர் பேரை டார்ச்சர்டெயின்மெண்ட், டார்ச்சர் யார் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த 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 சாயந்தரம் டெலிவிஷன்லாம் பார்க்கும்பொழுது யாரை குடிய விடுதலாம், எந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம், யாருக்கு எந்த பிரச்சனையை கொண்டு வரலாம், அவங்க பேசுறதுக்குரிய அந்த கோபங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பசங்க பார்த்து 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 அதே பேஜில் கொண்டு வரும். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. என்னுடைய உங்களுக்கு ஒரு மொபைல் போன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஸ்மார்ட் போன்ல கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, அப்படியே யூடியூப் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்கிரீன் நீங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு டெலிவிஷன் கலர் டெலிவிஷன் நினைக்கிறது. வீட்டுல போயிட்டு அது மாதிரி படங்களை நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பண்பான குழந்தைகள் வருவாங்க. அப்போ ஒரு நாட்டில் வரக்கூடிய எல்லா மூங்கில்களுமே உள்ளாக விசேஷம். ஸ்ரீ குருபியோ நமக. இங்கே நிறைய குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. உங்கள் ப்ரீகேஜி, எல்கேஜி அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட், செகண்ட், அப்புறம் தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். சரி, எல்லா கிளாஸ் பசங்களும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன பார்க்க போகிறாங்கன்னா இங்கே பப்ளிக் ஷோ பார்க்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் பாரிஷேஜ் பார்க்கணும். மார்ச் 8 தான் கிட்ஸ் இயர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பசங்க நிறைய புரிஞ்சுப்பாங்க. அந்த கதை என்ன, எப்படி ஆக்ட் பண்ணணும், ட்ராமா எப்படி ஆக்ட் பண்ணணும், எந்த குழந்தை எல்லா குழந்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அது இருக்கும். ஓகே, அதனால பேரண்ட்ஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அப்புறம் குழந்தையும் இருப்பாங்க அந்த கிட்ஸ் இயர்ஸால. இப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த பூங்கா நகர் கல்வித்தோருக்கும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களும் நேற்று பண்ணாங்க பாப்புலேட் ஷோவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்துருந்தாங்க. அதே மாதிரி இங்கே அங்கே என்ன பண்ணுறோமோ அது இங்கே பண்ணுவாங்க, இங்கே என்ன பண்ணுறோமோ அங்கே பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு அந்த 6, 7, 8 வயசுக்குள்ள என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ வெளியே எடுத்துட்டு ஆட்டு போங்க, மானிமன்ஸோட இல்லைன்னா ஒரு பார்க்கில் ஒவ்வொரு செடியும் வேணும். இந்த செடி எப்படி வளர்க்குறது. நெக்ஸ்ட் we are going to start plant growing plant in a plastic container or glass container. அந்த மாதிரி எப்படி அந்த ரூட் என்ன, ஸ்டெம் என்ன அவங்க புரிஞ்சுப்பாங்க. எங்களுக்கு இப்போ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ஹையர் கிளாஸ் சில்ட்ரன் will do. Whatever small experiments come and show them.